Dhurandhar, not just another Bollywood spy movie. This is dark, brutal, emotionally loaded spy thriller. இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்தியாவில் நடக்கிற ஒரு சீரிஸ் ஆஃப் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்க்கு அப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் துரந்தர்னு ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்றாங்க. அதுக்காக ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா ரன்வீர் சிங் பாகிஸ்தான்குள்ள இருக்கிற ரொம்ப டீப் அண்டர் வேர்ல்டு கேங்ஸ்டர்ஸ் கேங்ல இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாரு. அங்கிருந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு, அந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த பேக்ட்ராப்ல நடக்கிற கதை தான் துரந்தர். இந்த படத்துல ரன்வீர் சிங் ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டிங்கா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஒரு கண்ட்ரோல்டு அக்ரெஷன்ஸ், ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா டெரரிஸ்ட் கூட டெரரிஸ்டா மாறி அந்த ஊர்ல இருக்கவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றது சூப்பரா இருந்துச்சு. தென் அக்ஷய் கண்ணா ரொம்ப சைலண்டா வயலண்டா ப்ளே பண்ணியிருந்தாரு. சஞ்சய் தத் ஆஸ் யூஷுவல் நம்ம படத்துல பார்க்குற ஒரு பாலிவுட் போலீஸ் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. டெக்னிக்கலி ஆக்ஷன் இஸ் பிளடி கிரவுண்டட் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் டு சம்திங் பாலிவுட் சினிமா ரேர்லி அட்டம்ஸ். ப்ரொடக்ஷன் டிசைன்ஸ் எஸ்பெஷலி கராச்சி லஹாரி செட்டா காட்டியிருந்த இடம், பாகிஸ்தானோட டார்க் பேக் ட்ராப்பா அவங்க காட்டுறது, அந்த கேங்ஸ்டர் வேர்ல்டு, அது எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பிளஸ் பிஜிஎம் ப்ராப்பர் தியேட்டர் கூஸ்பம் மூமெண்ட்ஸ். ஒரு பயங்கரமான ரா பை ஆக்ஷன் த்ரில்லரை பார்க்கணும். பெர்ஃபார்மன்ஸ், பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு அண்டர் வேர்ல்ட் கேங்ஸ்டர் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இந்தியாவில் எப்படி டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேட் ஆகுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்கிற அஃபிஷியல்ஸோ இல்லை மற்ற பணக்காரங்களோ அதுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாங்க இப்படின்ற ஒரு இன்க்ரெடிபிள் ட்ரூ ஈவெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா தாராளமாக இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாம்.